தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் வரும் ஜூன் 18ஆம் தேதி மாநிலங்களவை இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக அமைச்சரவையில் 35 அமைச்சர்கள். இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெற்ற அமைச்சரவை விரிவாக்கம். சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சக இணைய வழி நிகழ்ச்சி. நாடு முழுவதும் சுட்டெரிக்கும் கோடை வெயில். இதுவரை இல்லாத உச்ச அளவாக 270.8 ஜிகாவாட்டை தொட்ட மின் தேவை. விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் ஜூன் 18ஆம் தேதி மாநிலங்களவை இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் மயிலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதிமுகவின் சி.வி. சண்முகம் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் காலியானதாக அறிவிக்கப்பட்ட தமிழ்நாட்டின் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு ஜூன் 18ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களவை இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் 1ஆம் தேதி தொடங்குகிறது. ஜூன் 8ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். ஜூன் 9ஆம் தேதி வேட்பு மனுக்கள் மீது பரிசீலனை நடைபெறும். ஜூன் 11 வேட்புமனு வாபஸ் பெற கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவருக்கு மேல் போட்டியிடும் பட்சத்தில் ஜூன் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு அன்று மாலையே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவை விரிவாக்கம் இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெற்றது. இன்று மேலும் 2 அமைச்சர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று காலை 9:30 மணிக்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் 2 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விசிகாவின் வன்னி அரசும் பாபநாசம் தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐயும் எம்எல்ஏவின் ஏ.எம். ஷாஜகானும் தாவிக கூட்டணி அரசியலில் இடம்பெறுகிறார்கள். புதிதாக பதவியேற்ற அமைச்சர்களுடன் சேர்ந்து தமிழக அமைச்சரவையில் மொத்தம் 35 அமைச்சர்கள் உள்ளனர். முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் தலைமையிலான விசிக வன்னி அரசுவை அமைச்சரவையில் இடம்பெற பரிந்துரைத்தது. அதேபோல் கேரளாவில் உள்ள தலைமையகத்தின் ஒப்புதலுக்கு பிறகு ஐயுஎம்எல்லின் எம்.ஏ. ஷாஜகான் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது. சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் சிறப்பாக செயல்படும் பராமரிப்பு பொருளாதாரத்தை உருவாக்குதல் குறித்த இணையவழி நிகழ்ச்சியை இன்று நடத்துகிறது. மூத்த குடிமக்களுக்கான ஜீவன் செயலி மற்றும் முதியோர் பராமரிப்பாளர்கள் குறித்த தகவல்களுக்கான ஷாதாயு டேஷ்போர்ட் ஆகியவற்றை அறிமுகப்படுத்துவது இந்த நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக இருக்கும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் இந்த செயலி மற்றும் டேஷ்போர்டை அறிமுகப்படுத்துவார். மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு சூழலை வலுப்படுத்தும் நோக்கில் அமைச்சகத்தின் முன்னெடுப்புகளை எடுத்துரைக்கும் சிறப்புரையை திரு குமார் ஆற்றவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலத்தில் இருந்து பராமரிப்பு பொருளாதாரத்தில் உள்ள சிறந்த நடைமுறைகள் குறித்த விளக்க உரைக்கும் இடம்பெறும். கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களில் இருந்து பராமரிப்பு பொருளாதாரத்தில் உள்ள சிறந்த நடைமுறைகள் குறித்த விளக்க உரைகளும் இடம்பெறும். கடுமையான அனல் காற்றுடன் கூடிய கோடை வெயில் காரணமாக நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவுக்கு மின் தேவை அதிகரித்து உள்ளது. இந்தியாவில் கடுமையான வெப்ப அலை காரணமாக ஒரே நாளில் இந்தியாவின் உச்சபட்ச மின் தேவை புதிய உச்சமாக 270.82 ஜிகாவாட்டை எட்டியது. ஏர் கண்டெய்னர்கள் மற்றும் குளிர்சாதன பொருட்களின் பயன்பாடு அதிகரித்ததால் தொடர்ந்து 4வது நாளாக மின் தேவை அளவு உச்சமடைந்து காணப்படுகிறது. நாட்டின் இந்த உச்ச மின் தேவையை பூர்த்தி செய்வதில் அனல் மின்சாரம் 62.8%, சூரிய சக்தி 22%, காற்றாலை 5% மற்றும் நீர் மின்சாரம் 5.8% என்ற அளவில் பங்களித்து உள்ளன. மத்திய மின்சார ஆணையம் இந்த கோடையில் நாட்டின் உச்சபட்ச மின் தேவை 271 ஜிகாவாட்டை எட்டும் என கணித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 4 நாட்களாக மின் பயன்பாடு அதிகரித்துக் கொண்டே செல்லும் நிலையில் அடுத்த 7 நாட்களில் மின் தேவை மேலும் அதிகரிக்கவே வாய்ப்பு அதிகம் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர்.